எஸ் கண்டினியூ பண்ணுவோம். சாரி. அதான் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ் நம்ம சொன்னதுதான். பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள் எப்படி அந்த சைக்கிள் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இதுல ஜெனரலா லிவிங் சிம்பிளா சொன்ன என்னன்னா லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுலயுமே இந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுல ரெண்டு கேட்டகரியா நம்ம பிடிக்கிறோம். அது எப்படிலாம் நியூட்ரியன்ஸ் வருது உள்ள, எப்படி வந்து வெளியே போகுது, உள்ள எப்படி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பயோ ஜியோ. இதுல ரிசர்வ் பூல் இல்ல சைக்கிளிக் பூல் அகைன் திரும்ப திரும்ப வர்றதா சைக்கிளிக் பூல் சொல்றோம். 2 டைப் ஆஃப் த நியூட்ரியன் சைக்கிள் இஸ் தட். பாருங்க 2 டைப் ஆஃப் த நியூட்ரியன் சைக்கிள். அப்ப நம்ம வந்து ரொம்ப ஈஸியா அதை இடப்படக்கூடாது. 2 டைப் ஆஃப் த நியூட்ரியன் சைக்கிள் சொன்னாவே அதுல கேசியஸ் சைக்கிள் செடிமெண்டரி சைக்கிள் சொல்லிட்டாங்க. நம்ம சிலபஸ்ல நியூட்ரியன் சைக்கிள் போட்டு வித்தின் பிராக்கெட்ல அந்த 3 இதுல சொன்னவாக அது 3 நல்லா பார்த்துக்கணும். இருந்தாலும் கேசியஸ் சைக்கிள் என்ன, செடிமெண்டரி சைக்கிள் என்ன, எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்துக்கணும். அது சிலபஸ் இல்லைன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. இப்பயே சொல்லிட்டேன் நான். அவே நான் என்ன சொல்றேன்னா பழைய சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே பாத்துருங்க. ரைட். நீங்க சிம்பிள் நத்திங். கேசியஸ் சைக்கிள்னா the reservoir pool for atmosphere and hydrosphere பேஜ் நம்பர் 79ல இருக்கும் சார். இதுல ரொம்ப பிரீஃபா தான் கொடுத்திருக்கேன். ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீடைலா இருக்கும். And mostly that contain remaining the cycle pool சொல்றது I mean இது பெர்ஃபெக்ட் சைக்கிள். கேசியஸ் சைக்கிள் எப்படின்னா அது கம்ப்ளீட்டா அந்த சைக்கிள் முடிஞ்சிடும். சரி, அத பெர்ஃபெக்ட் சைக்கிள். எக்ஸாம்பிள் தான் மோஸ்ட்லி क्वेश्चन கேட்பாங்க. ரிப்பீட்டட் லாஸ்ட் இயர் அப்படிதான் கேட்டாங்க. ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் சைக்கிள்ஸ் எல்லாமே கேசியஸ் சைக்கிள். செடிமெண்டரி சைக்கிள்னா இஸ் ரிலேட்டட் டு த மினரல்ஸ் மோஸ்ட்லி. இட் ரிசர்வ் த பூல் ராக். அங்க வந்து அப்படி கிடையாது. அது ஹைட்ரோஸ்பியர். ஹைட்ரோஸ்பியர்னா அட்மாஸ்பியர்ல இருக்கலாம், இல்லனா வாட்டர்ல இருக்கலாம். இது வந்து ராக்ல தான் மோஸ்ட்லி. இட் கண்டெயின் தி ரிமைன் தட் ரிசர்வ் பூல் வெரி ஸ்லோலி இட் என்டர் இன்டு தட் சைக்கிள். இருக்கும் ரொம்ப ஸ்லோ. எக்ஸாம்பிள் லேக் ஆஃப் தட் ரிசர்வ் பூல் எக்ஸாம்பிள் கால்சியம், பாஸ்பரஸ், சல்பர், மெக்னீசியம் அந்த மாதிரி நிறைய வருது சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம கால்சியம், நைட்ரஜன் வந்து நம்ம 3 தான் நம்ம சிலபஸ்ல வந்து கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ். சரியா? இதுல இந்த நைட்ரஜன் மட்டும் தான் எந்த கேட்டகரியில வருதுன்னு கேட்டா கேசியஸ் சைக்கிள்ல வருது. இந்த நைட்ரஜன் மட்டும் கேசியஸ் சைக்கிள் வருது. இந்த கார்பனும் பாஸ்பரஸும் எதுல வருதுன்னா செடிமெண்டரி சைக்கிள்ல வருது. செடிமெண்டரி. சரியா? அப்ப சப்போஸ் இது கூட ஒரு क्वेश्चन கேசியஸ் சைக்கிள்ல தான சொல்றோம். கார்பன் கேசியஸ் சைக்கிள். எஸ் மாத்தி சொல்லிட்டேன் நான். சரி, பாஸ்பரஸ் மட்டும் தான் நான் மாத்தி சொல்லிட்டேன். இந்த ரெண்டுமே கார்பன் அண்ட் நைட்ரஜன். இந்த ரெண்டுமே கார்பன் டை ஆக்சைடா மாறும்ல, கார்பானிக் ஆசிடா மாறும்ல, கார்பானிக் ஆசிடா மாறும். சோ அப்ப இதுவும் கேசியஸ் தான். மாத்தி சொல்லிட்டேன். இந்த ரெண்டுமே கேசியஸ் சைக்கிள் தான். கார்பனும் நைட்ரஜன் கேசியஸ் சைக்கிள், பாஸ்பரஸ் செடிமெண்டரி சைக்கிள். இன்னொன்னு நம்ம சல்பர் சொல்லுவோம். ஜெனரலா இந்த சிலபஸ் क्वेश्चन கேட்டா பாஸ்பரஸ் சல்பர் தான் கேக்குறாங்க. சரியா? சல்பர் கூட ஏன் சொல்லலன்னா சல்பர் கூட சல்பர் டை ஆக்சைடு இந்த மாதிரி கேசியஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஆனா பாஸ்பரஸ் பியூர்லி செடிமெண்டரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப क्वेश्चन கேட்டா இது பேசிக்கா கேட்டா இது மட்டும் கேட்கலாம். கார்பன், நைட்ரஜன் வந்து கேசியஸ் சைக்கிள், பாஸ்பரஸ் வந்து செடிமெண்டரி சைக்கிள். மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதாவது பேசிக்கா as per our சிலபஸ் படி கேட்டா இந்த क्वेश्चन கேட்கலாம். சரியா? ரைட். சோ மத்தபடி இத நான் டீடைலா நான் சொல்ல போறது இல்ல சார். கார்பன் அந்த சொல்றேன் கார்பன் சைக்கிள்னா ஜெனரலா இதுல டயகிராம் இருக்கு. நைட்ரஜன் சைக்கிள், நியூட்ரியன் சைக்கிள். எஸ், இந்த இதுதான் இங்க இருக்கு. இந்த படத்தை நியூட்ரியன் சைக்கிள் பாருங்க. கேசியஸ் சைக்கிள் இந்த கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள். செடிமெண்டரில மோஸ்ட்லி இந்த ரெண்டு தான் சொல்லுவாங்க. பாஸ்பரஸ் சைக்கிள் அண்ட் சல்பர் சைக்கிள் தான். சரியா? கார்பன் சைக்கிள்னா கார்பன் டை ஆக்சைடு அந்த அது எவ்வளவு இருக்குது அது ஃபுல் டீடைலா பேஜ் நம்பர் 80ல இங்க கூட ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கேன். ஓல்டு மெட்டீரியல் ரொம்ப டீடைலா இருக்கும். நீங்க பாத்துக்கோங்க. இதெல்லாம் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. சரியா? அதே மாதிரி நைட்ரஜன் சைக்கிள் மோஸ்ட்லி 78% ஆஃப் த ஏர்ல நைட்ரஜன் தான் இருக்கும். எப்படி கார்பன்ல வந்து அடுத்த நைட்ரஜன் வந்து 78% அதான். மோஸ்ட்லி இது வந்து it's not available for the direct as a plant and animals. It's fixed into that atmospheric nitrogen will be atmospheric nitrogen 78% சொல்றோம் பாத்தீங்களா? அது வந்து through that ப்ரோகாரியாட்ஸ் மூலம் வந்து சாயில்ல ஃபிக்ஸ் பண்ணும். இதுல क्वेश्चन கேட்க வாய்ப்பு இருக்கு. மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுல வந்து சாயில் பாக்டீரியா அசிட்டோபாக்டர் அண்ட் கிளாஸ்ட்ரிடியம், சர்டன் சைனோபாக்டீரியா நாஸ்டாக், அனாபினா, அது மாதிரி ஒரு 2 சொல்லிங்க பாத்தீங்களா? அது மாதிரி சிம்பாட்டிக் பாக்டீரியா ரைசோபியம் ரூட் நாடுல்ஸ்ல இருக்கும். வேர் முடிச்சுக்கல்ல லெகும் பிளான்ட்ஸ் அதுல ஃபுல்லா இருக்கும். சோ இது வந்து பேசிக்கா இதுல ஏதாவது क्वेश्चन கேட்கலாம். சோ கார்பனும் சரி நைட்ரஜன் சரி இந்த ரெண்டுமே வந்து கேசியஸ் ஃபார்ம்ல தான் வரும். அந்த கேசியஸ் சைக்கிள் எப்படிலாம் மாறி அடுத்தடுத்த எப்படி அட்மாஸ்பியருக்கு போகுது இல்லைன்னா ஹைட்ரோஸ்பியருக்கு எப்படி வருது
அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலா பேஜ் நம்பர் 18 இருக்கு. இல்ல பிரீஃபா தான் இருக்கு, ஓல்டுல ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். சரியா? ரைட், அது ஃபுல்லாவே நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 81லயே அதோட கண்டினியூஷன், அத பிளான்ட்ல இருந்து எப்படி நைட்ரேட்டா மாறுறது, அது அமோனியாவா மாறுது, திரும்ப அமோனியா வந்து அனிமல்ஸ் பிளான்ட் சாப்பிடும்போது அனிமல்ஸ்ல இருந்து அமோனியா வந்து யூரிக் ஆசிட், யூரியா அண்ட் நைட்ரஜனஸ் வேஸ்டா எப்படி போகுது, திரும்ப அது வந்து மட்டு, அதாவது சாயிலுக்கு வரும்போது திரும்ப டீகம்போஸ் ஆகி அது பாக்டீரியா மூலம் டீகம்போஸ், பாக்டீரியா ஃபங்கை மூலம் டீகம்போஸ் ஆகி திரும்ப பிளான்ட்ஸ்க்கே வர்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நைட்ரஜன் சைக்கிள்ல வந்து அப்படியே கேஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் சில பாக்டீரியம் வில் பி இன்வால்வ் இன் டு தட் திஸ் ப்ராசஸ், டீநைட்ரிஃபிகேஷன், அமோனிஃபிகேஷன், அதுல சூடோமோனாஸ் பாக்டீரியா, டீநைட்ரிஃபிகேஷன் பாக்டீரியா. ஸோ இதுல என்னென்ன பாக்டீரியா யூஸ் ஆகுது அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நைட்ரஜன் நைட்ரேட் பாக்டீரியா, நைட்ரோமோனாஸ் அண்ட் நைட்ரோகாக்கஸ், இதெல்லாம் கொஸ்டினா வரலாம். பேசிக்கா யூஜிலே கொஸ்டினா வந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நைட்ரஜன் சைக்கிளை பொறுத்தளவு இந்த எக்ஸாம்பிள்ஸ் உள்ள, இந்த சைக்கிள்குள்ள வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா, அமோனிஃபிகேஷன், நைட்ரிஃபிகேஷன், அதுக்கெல்லாம் என்னென்ன பாக்டீரியா, என்ன மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகுது அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒண்ணு வேண்டாம். பாஸ்பரஸ் சைக்கிள் பேஜ் நம்பர் 81. பாஸ்பரஸ் செடிமெண்டரி சைக்கிள். சரி, நோ சைக்கிள், அது லேக் ஆஃப் த சைக்கிள் அட்மாஸ்பியர்ல எந்த ஒரு இது, மோஸ்ட்லி ராக், இட்ஸ் a deposit into that phosphorus cycle. சரியா? ஒரு டயகிராமோட இருந்தது நைட்ரஜன் சைக்கிள். இந்த இது வந்து நைட்ரஜன் சைக்கிள். நான் இந்த கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, அட்மாஸ்பியர்ல ஒன்றும் கீழே போகும் மேல போகக்கூடியது எல்லா விஷயத்திலும் இருக்குது. என்னது, அமோனியா வந்து நைட்ரஜன் ஆகும், நைட்ரிஃபிகேஷன், திரும்ப வந்து பாக்டீரியா மூலம் டிஃப்ரெண்ட், இது வந்து நைட்ரிஃபிகேஷன்ல நைட்ரஜன் சைக்கிள்ல உள்ள விஷயங்கள். சரியா? நியூட்ரியன்ஸ், ஓகே. அந்த பாஸ்பரஸ் சைக்கிள் இதுல இல்ல. பாஸ்பரஸ் சைக்கிள்ஸ் வந்து செடிமெண்டரி சைக்கிள் ஏற்கனவே சொல்லிட்டோம். பேஜ் நம்பர் 82ல பாஸ்பரஸ் சைக்கிள் இருக்கும். மோஸ்ட்லி இது கேசியஸ் ஃபார்ம்ல இருக்காது சார், அவ்வளவுதான் சார். அட்மாஸ்பியரிக் பேஸ்ல இருக்காது, ஃபுல்லா ராக் அதுலயே தான் இருக்கும், இன்னொரு ஃபார்முக்கு மாறாது. அதுதான் இதுல உள்ள விஷயங்கள். அந்த டயக்ராம் 82ல கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. சரி, ரைட், போதும். அவ்வளவு சைக்கிள் பொறுத்தளவு. அடுத்த டைட்டில் வந்து பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். நல்லா கவனிங்க, ஓல்டு சிலபஸ்ல இதை விட ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். பிரைமரி ப்ரொடியூசர், கன்சியூமர்ஸ், அதை அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்போம். சரியா? டீகம்போசர்ஸும் எல்லாமே ஓல்டு சிலபஸ் சொல்லியிருக்கோம். இங்கே பர்டிகுலரா இந்த ரெண்டு டைட்டில் மட்டும் இங்க பார்ப்போம். அங்கேயும் நீங்க பாத்துக்கணும். பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் யாரு? ஹூ இஸ் த பிரைமரி ப்ரொடியூசர்ஸ்? பிளான்ட்ஸ் தான் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ். சரியா? சோ அப்ப இது வந்து மோன்லி அந்த ப்ரொடக்டிவிட்டி, ஒரு ப்ரொடக்டிவிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஈல்டு, ஒரு பிளான்ட்ஸா இருக்கட்டும், ஒரு ஈகோசிஸ்டமா இருக்கட்டும், ப்ரொடக்டிவிட்டி தான். அந்த அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா சிங்கிள் க்ரோயிங் சீசன், ஒரு சீசன் பெர் ஏக்கர் ஆர் ஹெக்டேர், இதுல எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி கிடைக்குது, அதான் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். சரியா? இல்ல பிரைமரி ரெண்டு டைப் இருக்கு சார், பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டி அதுல இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா இருக்கு, ஓல்டு சிலபஸ்ல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. பிரைமரி இதுல வந்து டிராபிக்கல் ரீஜன்ல எப்படி இருக்கும், டெம்பரேட் ரீஜன்ல எப்படி இருக்கும், அக்வாட்டிக் ரீஜன்ல எப்படி இருக்கும், சரியா? ஒவ்வொருல என்னென்ன இந்த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இதுல ஜெனரலி பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு, ரொம்ப முக்கியமான ஏரியா அது. இதை பத்தி ரொம்ப டீட்டெயில் ஓல்டு சிலபஸ்ல நான் சொல்லியிருப்பேன், நீங்க பாத்துக்கோங்க. இதுல என்ன கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, ஜெனரலா மெயினா வந்து பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எதுல வந்து ஹையஸ்டா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் ஏற்கனவே நானே நிறைய டெஸ்ட்ல இதை சொல்லியிருப்பேன். பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஹையஸ்ட் இன் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் எடுத்துட்டா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரலா சொல்றது வந்து டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பேஜ் நம்பர் 83 டாப்ல இருக்கும் பாருங்க. டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், கோரல் ரீஃப், எஸ்டரி, சுகர் கேன் ஃபீல்ட்ல கூட இருக்குமா, கொஸ்டின் கேட்கலாம். அந்த பாயிண்ட் நம்பர் ரோம் லெட்டர் 3 ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. லோயஸ்ட் ப்ரொடக்டிவிட்டினா டெசர்ட். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி நான் சொல்லுவேன் சார். சரியா? ரைட். இதுல கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி என்ன, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாம் ஓல்டு சிலபஸ் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணல. கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. பிரைமரி ப்ரொடக்டிவிட்டியில இந்த ரெண்டு கேட்டகரி வரும் அடுத்தது. சரியா? எல்லாம் சேர்ந்ததான் சார் கிராஸ். நெட்னா கொஞ்சம் ரெஸ்பிரேஷன் அந்த மாதிரி லாஸ் ஆகுதுல, அது நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நெட் பிரைமரி இஸ் ஈக்குவல் டு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேஷன் தான் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. சரியா? இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்றோம். செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அதே மாதிரி அடுத்த ரேஞ்சில் உள்ள விஷயங்கள். இதுல டெரஸ்ட்ரியல் இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். இந்த டேபிள் வந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, அதாவது சில ஈகோசிஸ்டம்ஸ் இருக்கும். ஈகோசிஸ்டம் அடுத்த காலம் வந்து டோட்டல் ஏரியா ஆஃப் த எர்த், அடுத்த காலம் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி.
சரியா? அதுல ரேஞ்சு ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் 3வது காலம் ரேஞ்சு, 4வது காலம் வந்து ஆவரேஜ். அப்ப டெரஸ்ட்ரியல்ல ஹை ப்ரொடக்டிவிட்டி எது சார்னு கேட்டா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான். அதுல பாருங்க எவ்வளவு ஆவரேஜா 2200 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னதான் கொடுக்கணும்? டிராபிக்கல். அதுக்கடுத்து என்ன கொடுக்கணும்? அதுக்கடுத்து என்ன கொடுக்கணும்? கீழே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது பாருங்க. இதெல்லாம் டெரஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டத்துல கல்டிவேட்டட் லேண்டு, டெம்பரேட் ஃபாரஸ்ட், கிராஸ் லேண்டு, துந்துரா, அப்படி லாஸ்ட் டெசர்ட் வருது. சோ கொஸ்டின் கேட்கலாம். இது கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு, கேட்டிருக்காங்க. அது மாதிரி அக்வாட்டிக்னு எடுத்துக்கிட்டா அக்வாட்டிக்ல எப்படி அங்க டெரஸ்ட்ரியல்ல டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான் டாப் மோஸ்ட்ல இருக்கோ, அக்வாட்டிக்ல கோரல் ரீஃப் தான். அதுல டவுட்டே கிடையாது. அதுக்கடுத்து ஒண்ணு நிறைய சொன்னேன். அங்க என்ன சார் நீங்க சுகர் கேன் சொன்னீங்க, அப்புறம் அது மாதிரி எஸ்டோரி சொன்னீங்க, அது மாதிரி இதுல கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஆவரேஜ் எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் அதுவும் சொல்லியிருக்காங்க. சும்மா அந்த ஃபிகர் ஆவரேஜ் ஃபிகர் மட்டுமாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரேஞ்ச் இல்லாட்டாலும் ஆவரேஜ் ஃபிகர் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்து ஈகாலஜிக்கல் எஃபிஷியன்சி. இது வந்து போட்டோசிந்தட்டிக் எஃபிஷியன்சி, அதை கிராஸ் பிரமிட் ப்ரொடக்டிவிட்டி, அதை ஃபார்முலா வச்சு சொன்னேன். நெட் பிரமிட் ப்ரொடக்டிவிட்டி டிவைடட் பை கிராஸ் பிரமிட், அது நெட் ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி அசிமுலேஷன் எஃபிஷியன்சி, ஈகாலஜிக்கல் எஃபிஷியன்சினா ஒரு ஃபார்முலாஸ் சொல்லியிருக்காங்க, அது நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இது எல்லாமே அது இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே எங்க இருக்கும்? ஓல்டு சிலபஸ்ல இருக்கும். திரும்பவும் நான் இதை பிரீஃபா இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லல. ஓகேவா? ரைட். நவ் டேக் மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 67 எடுங்க. பேஜ் நம்பர் 67. ஈகோசிஸ்டம் ஈகாலஜி. இப்ப நம்ம ஓல்டு சிலபஸ்ல இல்லாத விஷயத்த இப்ப பாக்குறோம். சரியா? ஈகோசிஸ்டம் ஈகாலஜில அதுல நம்ம இது வந்து ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. அவை இதை கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஈகோசிஸ்டம் ஈகாலஜி இதுல என்னென்ன ஈகோசிஸ்டம் இருக்கு அதை பத்தின ஃபுல் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஓகே, ரைட். நியூட்ரியன் சைக்கிள், பயோஜியோகெமிக்கல் சைக்கிள். அந்த டீகம்போசர்னு ஒரு வேர்டு இருந்தது பாத்தீங்களா? அந்த டீகம்போசேஷன், அதுக்கு மட்டும் அந்த இது வேணா இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா ஸ்டெப்ஸ் இன் டீகம்போசன். அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்மெண்டேஷன், லீச்சிங், கெட்டபாலிசம், கியூமிஃபிகேஷன், ஃபைனலா மினரலைசேஷன். கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த டீகம்போசன் கேட்கலாம். அதுக்காக இந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ்ல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். எஸ் சார், புக்ல வந்து செகண்ட் வந்து கெட்டபாலிசம் வருது சார். ஃபர்ஸ்ட் வந்து பிராக்மெண்டேஷன் இருக்கு. ரைட் ரைட். ஓகே சார். புக் டு புக் கொஞ்சம் மாறி, அதாவது சம்டைம் லீச்சிங் கொடுக்காம கெட்டபாலிசம் சொல்லிருப்பாங்க சார். இல்ல 12th புக் பாட்னில வந்து நீங்க ஸ்டெப்னு சொல்லவே நான் கேக்குறேன். சரி, என்ன சொல்லிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இரண்டாவது கெட்டபாலிசம் சொல்லிருக்காங்களா? ஆமா சார், மூணாவது தான் லீச்சிங் சொல்லிருக்காங்க. அப்ப நீங்க ஸ்கூல் புக்கே ஃபாலோ பண்ணுங்க சார். இது நம்ம நெட்ல இருந்து எடுத்தது. சரியா? சார் சொன்ன மாதிரி ஸ்கூல் புக்கே ஃபாலோ பண்ணுவோம். ஆனா நம்ம ஓல்டு சிலபஸ்ல இதான் சொல்லியிருப்பேன். இதுக்கு அடுத்து லீச்சிங் சொல்லியிருப்பேன். நீங்க ஓல்டு சிலபஸ் எடுத்து பாருங்க. ஏன்னா பிராக்மெண்டேஷன், கெட்டபாலிசம், லீச்சிங் இது கரெக்ட். கடைசியில் தான் மினரலைசேஷன் ஃபார்ம், கியூமிஃபிகேஷன், மினரலைசேஷன். சரி, எனவே அந்த நீங்க ஸ்கூல் புக்கே என்னவோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஈகோசிஸ்டம். ஸோ இதுல ஈகோசிஸ்டம் அப்படின்னு பார்க்கறது நம்ம என்ன டைப் ஆஃப் ஈகோசிஸ்டம் இதுல பார்க்குறோம்? ஒரே ஒரு நிமிஷம். இது ஒரு ஜென்ரலா ஒரு ஈகோசிஸ்டமுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ஆக்சுவலா சிலபஸ்ல ஈகாலஜி நம்ம எர்ன்ஸ்ட் ஹெக்கல் ஆர் ரைட்டர் ஈகோசிஸ்டம் த வேர்டு அப்படின்னு சொன்னா நம்ம ஏஜ் டான்ஸ்லிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடம் அவெல்லாம் நிறைய வருவாங்க. இருந்தாலும் டான்ஸ்லாம் இல்லை மெயின். த பேசிக் ஃபங்க்ஷனல் தட் யூனிட் ஈகாலஜிக்கல் யூனிட்டாவே ஈகோசிஸ்டம் தான். சார் இதை பத்தியும் நான் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். நீங்க ஓல்டு சிலபஸ் மெட்டீரியல்ல 8th யூனிட் பார்ட் 3 அசால்ட்டா பார்க்காதீங்க. 4 வீடியோ தான். ஆனா அந்த அளவுக்கு பழைய சிலபஸ்ல ஓல்டு சிலபஸ்ல வந்து அதெல்லாம் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. சொல்லியிருக்காங்க மீன்ஸ் அந்த ஈகோசிஸ்டம் வேர்டு இருக்கவங்க அதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயில் நானே சொல்லியிருப்பேன். ஃபுல் டீட்டெயில் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுல வந்து ஈகோசிஸ்டம்னவே இருக்கும். அப்போ ஈகோசிஸ்டம் சின்ன ஹைஃபன் போட்டு கான்செப்ட்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப நானு அங்க பாண்டி ஈகோசிஸ்டத்தை அவ்வளவு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். இங்க வந்து ஸ்பெசிபிக்கா அந்த நம்ம ஈகோசிஸ்டம் சொன்னவாங்க
டெரஸ்ட்ரியல் அஸ் வெல் அஸ் அக்வாட்டிக்னு சொல்லும்போது நம்ம எல்லாத்தையும் இங்க பார்க்கறோம். அங்க இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவே நீங்க ஓல்டு சிலபஸ் ரொம்ப தரவா பண்ணிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். So it's a ecosystem பொறுத்தளவு a living organism and non-living organisms are present in or living factor, non-living factor, இல்லனா abiotic or biotic factor அப்படின்னு சொல்லலாம். So interaction of these living and non-living organisms in the ecosystems are very important things. ஒவ்வொரு சயின்டிஸ்டும் இந்த ecosystem பத்தி ரொம்ப டீடைலா டெஃபினிஷன் சொல்லிப்பாங்க. Some total of the living organism, the environment and the process of interaction between the and within all parts of that system அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அது லிவிங் நான் லிவிங் யார் சொன்னாலும் அதுதான் சொல்லிருப்பாங்க. சரியா? ஈவன் த ஓடம் ஆல்சோ அப்படிதான் சொல்லியிருப்பாரு. both of that organisms and the non-living environment to influence the properties of that each and every necessary for to maintain the life. ஒரு எந்த ஒரு சாதாரண ஒரு மினி ஈகோசிஸ்டமா இருந்தாலும் சரி, லார்ஜஸ்ட் ஈகோசிஸ்டமா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுமே இன்டர்லாக்கிங் தான் இருக்கும். லிவிங் அஸ் வெல் அஸ் நான் லிவிங். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுல மெயினா வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து ஈகோசிஸ்டத்துல அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம் யாருன்னா ப்ரொடியூசர் தான். ஏன்னா ப்ரொடியூசர் இல்லைனாவே ஒன்றும் செய்ய முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பயோட்டிக் கம்பெனில ரைட். இதுல இப்போ ஒரு ஈகோசிஸ்டத்தை பத்தி கொஸ்டின், இது பழைய ஓல்டு, அதாவது என்ன சொல்லலாம்னா இப்ப நியூ யூஜி சிலபஸ்ல உண்டு சார், பழைய ஓல்டு பிஜி சிலபஸ்ல இருந்துச்சு சார். இதுக்கு முன்னாடி பிஜி சிலபஸ் மாத்துறதுக்கு முன்னாடி பாண்டி ஈகோசிஸ்டம் மட்டுமே இருந்தது. பிஆர்டி நடத்தும் போது அப்பயும் இருந்தது, ஏயுஓலையும் இருந்தது. அப்ப கொஸ்டின் கேட்டா ஒரு பாண்டி ஈகோசிஸ்டம், ஒரு ஈகோசிஸ்டத்தை படிச்சா, ஒரு டிபிக்கல் பாண்டி ஈகோசிஸ்டத்தை படிச்சாலே ஈகோசிஸ்டத்தை படிச்ச மாதிரி தான். அவ ஈகோசிஸ்டம் கேட்கும்போது பாண்டி ஈகோசிஸ்டத்துல கேட்கலாம். இதுல ஒன்னும் படிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. சும்மா நீங்க வந்து இந்த இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க வேண்டியதா. நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இதுல மெயினா இது வந்து அக்வாட்டிக். இதுல நல்லா கவனிங்க. இதுல நம்ம சிலபஸ்ல என்னன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தட் சம் இந்தியன் ஈகோசிஸ்டம். சரியா? அதுல டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், இதான் சிலபஸ். டெரஸ்ட்ரியல்ல ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், இந்த ரெண்டு தான் பார்க்க போறோம். அக்வாட்டிக்ல ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்னு சொன்னாவே இங்க நம்ம பாண்டு சொல்லலாம், லேக் சொல்லலாம், ரிவர் சொல்லலாம். மெரைன்னா சி ஆர் எஸ், அதுக்கடுத்து எஸ்டரி. இந்த மூணு தான். இங்க மூணு, அங்க ரெண்டு, மொத்தமே 5 படிச்சா போதும். ரொம்ப டீட்டெயிலாம் வேண்டாம் நம்ம. சரியா? ரைட். சோ பாண்டு பொறுத்தளவு இது வந்து ஒரு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துல வரக்கூடியது. இதுல லெண்டிக் அண்ட் லோட்டிக் இதுல கொஸ்டின் கேட்கலாம். லெண்டிக், லெண்டிக் ஸ்டாண்டிங். லெண்டிக்னா ஸ்டாண்டிங். இப்ப பாருங்க, இது ஒரு பாண்டு டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த வாட்டர் வந்து ஒரே இடத்துலதான் இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு மைக்ரேட் ஆகி வேற இடத்துக்கு எல்லாம் போகாது. இந்த ஆறு மாதிரி போகாது. அவை பாண்டு ஈகோசிஸ்டம் வந்து என்னன்னா லெண்டிக் ஈகோசிஸ்டம். இதுதான் சார் கொஸ்டின். பாண்டு லெண்டிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க. லேக்கு, பாண்டு, அத மாதிரி நீங்க சொல்லலாம். இதுல மோஸ்ட்லி ஸ்டாண்டிங் வாட்டர் அப்படிலாம் ஒரே இடத்துல இருக்கும். சரியா? அதுக்கு பேர் தான் லெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பயோட்டிக், ஏபயோட்டிக் ஃபேக்டர், இதை மற்ற கதெல்லாம் ஈஸி தான் சார். ஏபயோட்டிக் ஃபேக்டர்னா ஒரு பாண்டு ஈகோசிஸ்டத்துல என்னென்னலாம் இருக்கும். ஏபயோட்டிக் வாட்டர்ல வாட்டர், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, இன்ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், லைட், டெம்பரேச்சர், பிரஷர், பிஹெச், இதெல்லாம் இருக்கும். பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் பொறுத்தளவு மெயினா 3 தான். யார் யாரு? ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர்ஸ். இந்த 3 பேர் தான் மெயின். என்ன ஈகோசிஸ்டம் இருந்தாலும் இந்த 3 தான். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். பாண்டி ஈகோசிஸ்டத்துல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ப்ரொடியூசர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஜெனரலா பார்த்திருப்போம். இதுல ப்ரொடியூசர்ஸ்னா பைட்டோபிளாங்க்டன்ஸ். இல்லைன்னா ஆக்சுவலா ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னன்னா பிளான்ட்ஸ் தான் ப்ரொடியூசர்ஸ். இது வந்து வித் ஹெல்ப் ஆஃப் த போட்டோசிந்தசிஸ் தே ப்ரொடியூஸ் தட் எனர்ஜி. அப்ப இங்க பாண்டுல எப்படி சார் பிளான்ட் இருக்கும் அப்படின்னா, இந்த பாண்டுல ஃபுல்லா பைட்டோபிளாங்க்டன்ஸ் இருக்கும். தாவர பைட்டோபிளாங்க்டன் சொல்லுவாங்க. அது வந்து இப்ப ஜூ பிளாங்க்டன் என்னன்னா தாவர மிதவைகள். கரெக்டா தமிழ் நான் சரியா வரல. தாவர மிதவைகள். அது they having a chlorophyll pigment, the only synthesize the food like plants. அத phytoplankton. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க phytoplankton தான் பிரைமரி ப்ரொடியூசர்ஸா இருப்பாங்க. அப்ப क्वेश्चन என்ன கேட்பாங்க தெரியுமா? ஏதாவது ஒண்ணு எது பைட்டோபிளாங்க்டன் கேட்பாங்க. டயட்டம்ஸ். வெரி குட். சின்ன சின்ன இந்த மைனூட் அப்படி இந்த பாசிகள்னு சொல்லுவோம் தெரியுமா? பாசம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம்ல, அதான் டயட்டம்ஸ். அதே மாதிரி இது மட்டும் கிடையாது. ப்ளூ கிரீன் ஆல்கே எக்ஸாம்பிள். கிரீன் ஃபிளஜலேட்ஸ், கிரீன் ஆல்கே, கிரீன் ஃபிளஜலேட்ஸ், ரூட்டட் பிளான்ட். இது வந்து பாருங்க, இந்த பிளான்ட்ல பாருங்க கீழே கீழ இருந்து ரூட்டட் பிளான்ட்ஸ் இருக்கும். சப்மர்ஜ் பிளான்ட்னா உள்ள தண்ணியில இருக்கும். சில பிளான்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இதுக்கு மேலேயே வந்து இந்த இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மேல பிளான்ட்ஸ் ஃபுல்லா இருக்கும். இது ஃபுல்லாவே சப்மர்ஜ்டாவே இருக்கும். இதுவும் சன்லைட் வந்து ஓனா ஃபுட் சிந்தேஸ் பண்ணும். இதுலயும் சன்லைட் விழுந்து ஓனா ஃபுட் சிந்தேஸ் பண்ணும். பைட்டோபிளாங்க்டன் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த கிரீன் ஆல்கை,
கிரீன் ஃபிளஜலேட்ஸ், இதுவும் ஓனா ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணும். தீஸ் ஆர் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ கொஸ்டின் என்ன கேட்பேன்? எஸ் சார், பைட்டோபிளாங்க்டன் என்னங்க சார்? சார் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு கடைசியில் கைட்டோங்களான்னு என்ன சார் கேட்டீங்க சார்? அது வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் மாதிரி சார். அதுக்கு தான் நான் பைட்டோ பிளாங்க்டான தான் நான் எதை சொல்றேன், இந்த சின்ன சின்ன பாசிகள்னு சொல்றோம்ல தமிழ்ல, பாசம் பிடிச்சிருக்கு, பாசிகள், டயட்டம்ஸ், சரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே எல்லாம் பைட்டோ பிளாங்க்டன் தான் வரும். ஜெனரல் டேர்ம் சார். அது வந்து பைட்டோ பிளாங்க்டன் அப்படின்னு என்னன்னா ஒரு மிதவை உயிரிகள், அவ்வளவுதான். அது மிதவை தாவரங்கள் சொல்றான் சார். யூனிசெல்லுலார் பிளான்ட் பாடிஸ்னு சொல்லலாம் சார். அதான் சொல்றேன். ஒரு சிங்கிள் செல்லுலார் ஆர்கானிசம், அவ்வளவுதான். they only synthesize the food. இதுக்கு நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவோம், அவ்வளவுதான். சரியா, பைட்டோ பிளாங்க்டன் சொல்ல கிடையாது. இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க தான் யாருன்னா கன்சியூமர்ஸ். பாண்டிய கோஷத்துல the consumers are eat that other organism. இப்ப யாரை டிபெண்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா? கன்சியூமர்ஸ் எல்லாமே இந்த பைட்டோ பிளாங்க்டன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பைட்டோ பிளாங்க்டன்னா அதுக்கு இவங்களை மெயினா இதை சாப்பிடுறவங்க யார் இருப்பாங்கன்னா ஜூ பிளாங்க்டன்ஸ் இருப்பாங்க. இவங்களை சாப்பிடுறவங்க ஃபுல்லா ஜூ பிளாங்க்டன்ஸ். சரியா, இதை விட அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க. இது வந்து இதுல கொஸ்டின் என்ன கேட்பாங்க தெரியுமா? ஒரு பாண்டிய கோஸ்ட்ல உள்ள எது ஜூ பிளாங்க்டன் அப்படிதான் கேட்பாங்க. சரியா, இவங்க தான் பிரைமரி கன்சியூமர், இவங்க ப்ரொடியூசர்ஸா. பைட்டோ பிளாங்க்டன் சொல்றது ப்ரொடியூசர்ஸ், இவங்க தான் பிரைமரி கன்சியூமர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுல நம்ம வந்து பிரைமரி கன்சியூமர்ல ஹெர்பிவோரஸ் சொல்றோம். இது யாரு? ஜூ பிளாங்க்டன்ஸ். ஜூ பிளாங்க்டன் கேட்க மாட்டாங்க. அது எதுலாம் இந்த சைக்ளோப்ஸ், டாப்னியா அண்ட் கைரனமஸ் லார்வா, அது சில இன்செக்ட், ஸ்னைல்ஸ், இதெல்லாம் அந்த கேட்டகரியில வரக்கூடியதான். சரியா, பிரைமரி கன்சியூமர்ல ஜூ பிளாங்க்டன் எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைமரி கன்சியூமர்ஸ்ல இதுக்கு அடுத்து இவங்க பிரைமரி கன்சியூமர் அடுத்து யார் வருவாங்க? செகண்டரி கன்சியூமர்ஸ் வருவாங்க. செகண்டரி கன்சியூமர் பாண்டிய கோஸ்ட்ல. சோ செகண்டரி கன்சியூமர் யாரு? இவங்க வந்து ஹெர்பிவோரஸ். அப்ப இவங்க யாரு இருப்பாங்க? கார்னிவோரஸ். இவங்களை சாப்பிடுறவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படியே ஆரம்பம் இருக்கிறோம். சரியா, சோ இவங்களை சாப்பிடுறவங்க ஆக்சுவலா வந்து சரி ஜெனரலா உள்ளது. சோ பிரைமரி கார்னிவோரஸ். இத ஃபர்ஸ்ட் கார்னிவோரஸ் ஃபுட் செயின்ஸ் இருந்து இப்போ சின்ன சின்ன விஷயங்கள ஸ்மால் ஃபிஷஸ், ஃப்ராக், அது மாதிரி இது இவங்களை சாப்பிடக்கூடிய செகண்டரி கன்சியூமர், ட்ரெஸரி கன்சியூமர்ஸ். சோ இது கொஞ்சம் எப்படி சொல்லலாம், கொஞ்சம் லார்ஜ் சைஸ் ஆஃப் த ஃபிஷஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இவங்க வந்து ட்ரெஸரி. சோ ப்ரொடியூசர்ஸ் எப்பயும் சொல்ற கதை தான் சார், வேற ஒன்றும் கிடையாது. ப்ரொடியூசர்ஸ், பிரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர் அண்ட் ட்ரெஸரி கன்சியூமர்ஸ், அவ்வளவுதான். சோ இதுல கொஸ்டின் என்ன சார் கேட்பாங்க, அதை சொல்லுங்க சார். ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டத்துல யாரெல்லாம் பிரைமரி கன்சியூமர் அப்படின்னு கேட்பாங்க, யாரெல்லாம் செகண்டரி கன்சியூமர், யாரெல்லாம் ட்ரெஸரி கன்சியூமர், இதுதான் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி யூஜிலையும் இப்படித்தான் கேட்டிருக்காங்க. ஒரு டிபிக்கல் பாண்ட் ஈகோசிஸ்டத்துல செகண்டரி கன்சியூமர் கீழே ஒரு 4 இது கொடுத்துட்டு இதுல யாரு செகண்டரி கன்சியூமர், யாரு ட்ரெஸரி கன்சியூமர், அப்ப நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஆன்சர் பார்த்தோம்னா கெஸ் பண்ணிடலாம். பேசிக் கொஸ்டின் தான், இதுல போய் தப்பா எழுதிடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்த டீகம்போசர். டீகம்போசர் இந்த கீழே இருக்காங்க பாருங்க, இவங்க எல்லாமே டீகம்போசர். மோஸ்ட்லி அதுல மட்டில் இருக்கக்கூடியவங்க மோஸ்ட்லி பிரேக்அப் இந்த டெட் பாடிஸ் அண்ட் அதர் மைக்ரோப்ஸ் தான். பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் ஆர் டீகம்போசர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட். ஸோ அப்ப பாண்ட் ஈகோசிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். இது இப்போ நம்ம எதை பார்க்கறோம்? ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் ரிவரும் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் தானே. ஆனா சிலபஸ்ல வந்து பாண்ட் ஈகோசிஸ்டம் ஸ்பெசிபிக்கா சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் சொல்லியிருக்காங்க. அதுல ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஃப்ரெஷ் வாட்டர்னா பாண்ட் ஈகோசிஸ்டம் கேட்கலாம், ரிவரும் கேட்கலாம்ல. ஓகேவா? அதுக்குதான் ரிவர் ஈகோசிஸ்டம் பார்க்கிறோம். சரி, இதுல 2 விஷயம் இருக்குது. பாண்ட் ஈகோசிஸ்டம் என்ன சொன்னேன்? லெண்டிக் அப்படின்னு சொன்னேன். இதுதான் சார் கொஸ்டின். சரியா, இது வந்து பாண்ட் ஈகோசிஸ்டம், அதாவது ஸ்டாக்னண்டா வாட்டர் இருக்கும். இதே இது வந்து ரிவர்ல வாட்டர் வந்து மைக்ரேட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். இட்ஸ் அ லோடிக் வாட்டர் ஹேபிட். தட்ஸ் அ கொஸ்டின். லோடிக். இந்த 2ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. லோடிக், லெண்டிக். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா, இப்ப ரிவர் வந்து எங்க லோயர் ஏரியா, அதாவது பள்ளமா இருக்கிற ஏரியாவுக்கு தான் அந்த தண்ணி போகும். லோ அப்படி சும்மா நம்மளா ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான். சரியா, ஏன்னா எக்ஸாம் கால லெண்டிக்கா லோட்டிக்கா 2 ஆப்ஷன் பார்த்தோம்னா அங்க உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்க கூடாது. ரிவர் வந்து பள்ளமான இடத்துக்குள்ள போகும், அப்ப லோ பிளேஸ்க்கு இந்த அண்டர் பிளேஸ் அந்த மாதிரி போகும். அப்ப லோட்டிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்ட் வந்து லெண்டிக், அவ்வளவுதான். கண்டிப்பா கொஸ்டின் வரும், நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரியா, இட்ஸ் அ ரன்னிங் வாட்டர், தட்ஸ் இம்பார்ட்டன்ட்.
இட்ஸ் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். ஈகாலஜிக்கு வந்து வாட்டர் கரண்ட், அதாவது வாட்டர் போயிட்டே இருக்கும். வாட்டர் வந்து ரிவர்ல நிறைய நம்ம கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா நிறைய ரிவர் இருக்குது. 2 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் இங்கேயும் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும், பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் எப்பயும் சொல்ற லிவர்ல சாயில், வாட்டர், லைட், டெம்பரேச்சர் எல்லாமே இருக்கும். லிவிங் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் சொல்லவே வேண்டாம். லிவிங் ஃபேக்டர்ஸ் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இங்கேயும் பைட்டோ பிளாங்டான்ஸ் இருக்கும், ஜூ பிளாங்டான் இருக்கும், ஆல்கை இதெல்லாம் இருக்கு. இன்செக்ட், பீட்டில்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர், சில ஸ்னைல்ஸ், அதே மாதிரி ஃபிஷஸ், ஃப்ராக், இது எல்லாமே ரிவர்ல என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. பயோட்டிக் பொறுத்தளவு இதுல எப்ப சொல்ற அதே கதை தான். இங்க பாண்டல் சொல்றதான். ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, கன்சியூமர் இருப்பாங்க, டீகம்போசர்ஸ் இருப்பாங்க. சரியா? சோ ப்ரொடியூசர்ஸ்னா இங்க யார்? அந்த ரிவர்ல வந்து சைட்ல சில பிளான்ட்ஸ் இருக்கலாம், போட்டோசிந்தசிஸ் மூலம் ஓனா ஃபுட் சிந்தசிஸ் பண்ணும். கன்சியூமர்ஸ் வந்து அனிமல்ஸ். இதுல 2 பேர் இருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்னதான். யாரு? ஹெர்பிவோரஸ் இருப்பாங்க, அதுக்கடுத்து கார்னிவோரஸ் இருப்பாங்க. சரியா? சோ இதுல வந்து ஹெர்பிவோரஸ் ஆஃப் த பிளான்ட் யாரு? ஃபிஷஸ். கார்னிவோரஸ் வந்து மோஸ்ட்லி ஸ்னேக்ஸ். டீகம்போசர்ஸும் அது மாதிரி ஃபைனலா டீகம்போசர்ஸும் இருப்பாங்க. சரியா? ஃபுட் செயின்ஸ். இதுல ஃபுட் செயின்ஸ் வந்து எனர்ஜி ஃப்ளோ வந்து எப்பயுமே வந்து குறைஞ்சிட்டே தான் போகும். இதுவும் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளோட கம்பைன், ஒரு லிவிங் அண்ட் நான் லிவிங். ரிவர் ஈகோசிஸ்டமும் அப்படித்தான் இருக்கும். இதுவும் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் தான். சரியா? ரைட். அடுத்தது இன்னொன்னு, மொத்தம் 4 ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் பார்க்க போறோம். ஆனா சிலபஸ்ல வந்து பாண்ட் ஈகோசிஸ்டம் ஸ்பெசிஃபிக்கா அப்படி சொல்லல. ஃப்ரெஷ் வாட்டர்னு சொன்னவாங்க இந்த 4க்குள்ளதான் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம்னு என்னன்னா ஓடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எப்படின்னா இட்ஸ் ரிவர் வந்து ஃப்ளோ டவுன் டு த ஹில்ஸ். ஒரு பெரிய ஹில்ஸ்ல இருந்து அப்படியே ஓட மாதிரி தண்ணி வந்துட்டே இருக்கும். இதுவும் லோட்டிக் தான் சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவரும் அப்படித்தான், ஸ்ட்ரீமும் லோட்டிக் தான். ஏன்னா வந்து மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாட்டிக் கஸ்டம் தான். வேற ஒண்ணு இல்ல, பெருசா ஃபானா ஃப்ளோரா என்னென்ன இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது லேக். லேக் லேக் வந்து நம்ம இது வந்து இதுல என்னென்ன லேக் வந்து பாண்ட் வந்து ஒரு ஸ்மால் ஈகோசிஸ்டம். லேக்கும் ஒரு லார்ஜ் ஃப்ரெஷ் வாட்டர் பாடி. நோ கனெக்ஷன் வித் தட் சி. சரியா? இதுல வந்து சி, அதாவது கடல், அதெல்லாம் கடல் ரிலேட்டடா அது கனெக்ஷன் எல்லாம் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது பாத்துக்கோங்க. சோ மோஸ்ட்லி லேக்ல என்னென்ன லேக்லாம் இருக்கு பாத்துக்கோங்க. இதுல ஸ்டாண்டிங், அதான் சொல்றேன், இந்த பாண்டும் லேக்கும் ஒண்ணுதான், லெண்டிக் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ரிவர், ஸ்ட்ரீம் இதெல்லாம் லோட்டிக்ல வரும். ஏன்னா ஸ்டாக்னன்ட் வாட்டர் தானே. ஆனா பாண்டோட லேக் வந்து டெப்த் அதிகமா இருக்கும். இது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் வரக்கூடியது. சரியா? லேக்ல 3 கேட்டகரி இருக்கு சார். கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. லேக்ல ஒரு 3 கேட்டகரி. ஒண்ணு வந்து ஓலிகோட்ரோபிக், அதுலயே மீனிங் இருக்கு. சரியா? ஓலிகோட்ரோபிக் லேக் இதான், அதாவது இந்த பிரைமரி லேக் தான், யங் லேக்னு சொல்றோம். So they are deep but poor in fauna and flora. ஃபானானா உங்களுக்கு தெரியும், பிளான்ட். சாரி, அனிமல். ஃப்ளோரானா பிளான்ட். அனிமலும் பிளான்ட் இங்க ரொம்ப இருக்காது. இந்த 3ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார், நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர்ல இந்த லேக்ல இந்த 3, ஒன்னு வந்து ஓலிகோட்ரோப், என்ன மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எது வந்து யங் லேக் அப்படின்னு கேட்குவாங்க. பூவரா தான் இருக்கும் ஃபானா. அடுத்து யூட்ரோபிக், அதுலயே மீனிங் வச்சிருப்பாங்க. யூனாவே என்னது? உண்மை. யூட்ரோபிக் லேக் சார், இது ஆல்மோஸ்ட் இஸ் ஷாலோ. இது வந்து ரொம்ப டீப். யங் லேக் தான் தே ஆர் வெரி டீப். இது வந்து ஷாலோவா இருக்கும். அப்ப அந்த ஷாலோ இட்ஸ் ரிச் இன் ஃபானா அண்ட் ஃப்ளோரா. அது என்ன சார் ஷாலோ அப்படின்னு சொல்றது சார்? கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் சார் ஷாலோ. ஏன் இது இங்க ரிச் ஃபானா ஃப்ளோரா இருக்குன்னா, எப்பெல்லாம் சன்லைட் வந்து ரொம்ப உள்ள போனாலே அங்க நிறைய விஷயங்கள் நடக்கும். ரொம்ப டீப்பா இருக்குன்னு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்தா சன்லைட் எப்படி போகும்? அப்ப அங்க ரொம்ப பெருசா இருக்காது. அதான் ரெண்டாவது ஓலிகோட்ரோபிக்னு சொல்றது. யூட்ரோபிக்னா உண்மையான அப்படின்னு சொல்லக்கூடியது. ரிச் இன் ஃப்ளோரா ஃபானா. அடுத்து டிஸ்ட்ரோபிக், அதுலயே இருக்குது. இது வந்து ஆல்மோஸ்ட் ஷாலோவா இருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் டீப்பாவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. கொஞ்சம் பூவர் ஃபானா ஃப்ளோரா தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. லேக் ஆல்மோஸ்ட் சிமிலர். இது லேக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சார்னு கேட்டா, பாண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் படிச்சோமோ அது எல்லாமே லேக்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் டைட்டில் முடிஞ்சு, ஃப்ரெஷ் வாட்டர் முடிஞ்சு. அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துல ஃப்ரெஷ் வாட்டர் முடிஞ்சு. அடுத்த டைட்டில் என்ன பார்க்க போறோம்? மெரைன் ஈகோசிஸ்டம். சரியா? மொத்தம் 3 டைட்டில். இது ஃப்ரெஷ் வாட்டர் முடிஞ்சு, மெரைன் இருக்கு, அடுத்த எஸ்ட் இருக்கு. மெரைன் எடுத்துக்கிட்டாவே நமக்கு இதுல நம்ம பார்க்க வேண்டிய மெரைன் ஈகோசிஸ்டம் வந்து சி தான், கடல். சரியா? அந்த லேக் படம் காமிக்க நினைச்சேன். சரி, ரைட். இது கொஞ்சம் இந்த லேக்ல தான் வரும். ஓகே, அந்த டெப்த் ரொம்ப டெப்தா இருக்கக்கூடியது. சரி, பார்த்துக்கலாம். அடுத்த சி ஈகோசிஸ்டம்.
இது மோஸ்ட்லி மெரைன் ஈகோசிஸ்டம் த கம்ப்ரஷன் டு த சி அஸ் வெல் as ocean, கடல். சரியா? இல்ல அட்லாண்டிக், பசிபிக், இந்தியன் ஓஷன், இது எல்லாமே அதுல தான் வரும். இது இம்பார்ட்டன்ட் ஈகோசிஸ்டம், ஈகாலஜிக்கல் யூனிட். இது மெகா ஈகோசிஸ்டம். ஏன்னா சும்மா பாண்டு லேக் மாதிரி கிடையாது, லார்ஜஸ்ட் ஈகோசிஸ்டம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த வாட்டர் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம் நம்ம லேண்ட்ல, இந்த வேர்ல்டுல எர்த். சரியா? ரைட். இட்ஸ் அ சால்ட் வாட்டர். அது அங்க இருந்து ஃப்ரெஷ் சால்ட் வாட்டர். மெரைன் ஈகோசிஸ்டம் பொறுத்தளவு 3.2%. அதுல எத்தனை பர்சன்டேஜ் சால்ட் இருக்கும், அந்த எந்த எவ்வளவு இருக்கும் அது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. சால்ட் பொறுத்தளவு மெரைன் ஈகோசிஸ்டம் வந்து வெல்த் ஆஃப் அக்வாட்டிக் ஃபுட். ஏன்னா நம்ம ஃபிஷ் கடல்ல இருந்து தானே நிறைய அக்வாட்டிக் ஃபுட் நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? மெரைன் ஈகோசிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த, இங்கேயும் அதே கதை தான், பயாட்டிக் அஸ் வெல் அஸ் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே இருக்கும். மத்தெல்லாம் அங்க உள்ள அதே கதை தான் சார். ஏபயாட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ் ஃபுல்லா, பயாட்டிக்னா ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர். அங்க என்ன சொன்னோமோ அதே தான். இங்கேயும் ப்ரொடியூசர்ஸ் மெரைன் பிளான்ட்ஸ் இருக்கும், ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ் அண்ட் சி வீட்ஸ், ஆல்கைஸ். கன்சியூமர்ஸ் பொறுத்தளவு அதை ப்ரொடியூசரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க யாரு? ஜூ பிளாங்க்டன், ஃபிஷஸ், டார்டைல்ஸ், சம் சி பேர்ட்ஸ் அண்ட் மெரைன் அனிமல்ஸ். அது எல்லாமே மெரைன் பிளான்ட்ஸும் இதுல இருக்கும், ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா மெரைன்ல நிறைய பிளான்ட்ஸும் இருக்கும் சைட்ல எல்லாம். சரியா? அப்ப இந்த ப்ரொடியூசர் மெரைன் ஈகோசிஸ்டம்ல மெரைன் அனிமல்ஸ்ல வந்து கன்சியூமர்ஸா இருப்பாங்க. இதுல எப்பயும் சொல்ற அதே தான். ஹெர்பிவோரஸ் சாப்பிடுறவங்க ஹெர்பிவோரஸ்னா அந்த பிளான்ட் ஈட்டிங், தட் ஃபிளஷ் ஈட்டிங்னா கார்னிவோரஸ்ன்னு சொல்றோம். சரியா? சோ இதுல மெயினா the herbivores of the marine ecosystems, it's a feed on the phytoplanktons and அதுல சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் பாத்துக்கோங்க. கார்னிவோரஸ் அதே மாதிரி சில எக்ஸாம்பிள். டீகம்போசர் மோஸ்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. இது எல்லாமே ஒரு லிவிங் திங்ஸும் நான் லிவிங் திங்ஸும் இங்கேயும் என்ன ஆகும்னா பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் மூலம் தான் அதோட ஈகோசிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொடியூசர்ஸ், ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், இப்படிதான் எனர்ஜி ஃப்ளோவும் நடக்கும். சரியா? ரைட். ஸோ அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் கிடையாது. இது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துல மெரைன் ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட் எஸ்டரி ஈகோசிஸ்டம். ஏற்கனவே இதை பத்தி லைட்டா சொல்லியிருக்கேன். மீட்டிங் பிளேஸ் ஆஃப் த ரிவர் அண்ட் சி, கடலும். இது கூட ஒரு தடவை யூஜில கேட்டாங்க சார். எஸ்டரிக்கு த மீட்டிங் பிளேஸ் ஆஃப் த ரிவர் அண்ட் சி, தட் இஸ் கால்ட் எஸ்டரி. சரியா? கலிமுக நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, கலிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து. ஷாலோ வாட்டர் மோஸ்ட்லி இட்ஸ் மிக்ஸ்டு வித் த ஃப்ரெஷ் வாட்டர் அஸ் வெல் சி வாட்டர். இது ஈகோட்டோன் நடத்தும்போது ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அப்ப இந்த இடம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஈகோட்டோன். த டிரான்சிஷனல் ஜோன் பிட்வீன் தட் ரிவர் அஸ் வெல் அஸ் சி, தட் இஸ் கால்ட் ஈகோட்டோன். சோ இது அக்வாட்டிக் ஹவுஸ் தான், ஈகாலஜிக்கல் யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல ரிச் இன் நியூட்ரியன்ஸ். ஏன்னா சால்ட் வாட்டர் பாடி இருக்கும், நியூட்ரியன்ஸ் இங்க அதிகமா இருக்கும். நம்ம குட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. நல்லா இங்க ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிரீடிங் கிரவுண்ட்ஸும் இந்த மைக்ரேஷன் ஸ்ரிம்ப் அண்ட் ப்ரான்ல பிரீடிங் கிரவுண்ட்ஸும் இருக்கக்கூடியது. மோஸ்ட்லி அதே மாதிரி இந்த சென்னை அந்த மாதிரி ஏரியால, இந்த ஏரியால தான் அவ்வளவு கார்பேஜ், வேஸ்ட், சீவேஜ் எல்லாம் இங்கதான் மிக்ஸ் ஆகும். டம்பிங் கிரவுண்ட் சொல்லலாம். ஸோ அக்வாட்டிக் கோஸ்டம், த கோஸ்டல் ஈகோசிஸ்டம் லொகேட்டட் இன் த சி ஆஃப் த கோஸ்ட் தான். இதுலயும் எப்பயும் சொல்ற மாதிரி ஏபயாட்டிக் ஃபேக்டர் இருக்கும், பயாட்டிக் ஃபேக்டர் இருக்கும். சரியா? நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபயாட்டிக்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 71ல. பயாட்டிக்ல எப்பயும் சொல்ற கதை தான், ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர்ஸ். அதுல எதெல்லாம் ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர், டீகம்போசர் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. Energy flow generally that here also that energy flow step by step, producers, consumer, decomposer மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேவா? ரைட். So these are the three important points about that aquatic ecosystem. ரைட்டா? அடுத்த சிலபஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா terrestrial ecosystem. சார் இது எல்லாமே யூஜி சிலபஸ்ல உண்டு. இது எல்லாமே யூஜி சிலபஸ்ல உண்டு. யூஜி சார் நீங்க இந்த பிஜி சிலபஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். நீங்க யூஜி சிலபஸ் இப்ப இந்த யூஜி பாஸ் பண்ணி இந்த வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட்ல இருக்காங்க பாருங்க, இந்த சிலபஸ் விட அதிகமா படிச்சிருக்காங்க சார் அவங்கலாம். உண்மையிலே அவங்கலாம் தெய்வம் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் வந்து வெறும் பாருங்க டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ல ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ் லேண்ட் மட்டும் தான். அவங்க எல்லாமே படிக்கணும் சார். அங்க உள்ள டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் எல்லாமே படிக்கணும். அப்படி சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம பிஜி சிலபஸ்லாம் உண்மையிலே சொன்ன யூஜி சிலபஸை கம்பேர் பண்ணும்போது நத்திங். அதை பார்த்துக்கோங்க. ரைட். சோ இதுல ரெண்டு தான் பார்க்க போறோம். டெரஸ்ட்ரியல்ல ஒன்னு ஃபாரஸ்ட், இன்னொன்னு கிராஸ் லேண்ட் சார். எஸ் சார். சி வாட்டர் எஸ்ட்ரி வந்து லென்டிகா லோட்டிகா சார்? சியா, அது லென்டிக் தானே, அது மைக்ரேட் ஆகாதுல்ல சார். மரைன் சொல்ல மாட்டாங்க சார், ஃப்ரெஷ் வாட்டருக்கு மட்டும் தான் லென்டிக் அண்ட் லோட்டிக் சொல்லுவாங்க. எஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஜெனரலா மெரைன்ல சொல்றது இல்ல. கரெக்ட். மோஸ்ட்லி ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் அந்த லென்டிக் லோட்டிக் சொல்லுவாங்க, மெரைன்ல சொல்லல. மேடம் சொன்னது கரெக்ட். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் டெரஸ்ட்ரியல்ல ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். இதுல ரெண்டு டைட்டில் தான் சார், ஃபாரஸ்ட் கிராஸ்லேண்ட் ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட்னாவே லார்ஜ் ட்ரீஸ், திக் வெஜிடேஷன் இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். மோஸ்ட்லி இந்த ஈகோசிஸ்டம் செல்ஃப் சஸ்டைனிங் ஈகோசிஸ்டம் சொல்லுவாங்க. இட்ஸ் அ பயோம், ஃபாரஸ்ட் பயோம் சொல்லுவாங்க. லேண்ட்ல பயோம்ல இது வந்து லார்ஜ் லேண்ட் கம்யூனிட்டின்னு சொன்னாவே இந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் தான். ஏன்னா டிஸ்டிங்க்ட் பிளான்ட்ஸ் இருக்கும், டிஸ்டிங்க்ட் அனிமல் இருக்கும், கிளைமேட் வித்தியாசமா இருக்கும், இது எல்லாமே வித்தியாசமா இருக்கும். த ஃபாரஸ்ட் 3 types ஆஃப் த ஃபாரஸ்ட் இஸ் தட். ஜென்ரலா டைட்டில் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ரெயின் ஃபாரஸ்ட், டெசிடியூரஸ் ஃபாரஸ்ட், கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். இதுல கொஸ்டின் என்ன கேட்பாங்க சார், அதை சொல்லுங்க சார். கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஃபாரஸ்ட்ல என்னென்ன பிளான்ட் இருக்கு அதெல்லாம் பெருசா கேட்க போறது இல்ல. இந்த 3 ஃபாரஸ்ட் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அதாவது ரெயின் ஃபாரஸ்ட், டெசிடியூரஸ், கோனிஃபரஸ். ரெயின்ஃபால் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு சார். ரெயின்ஃபால் சரி, இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல கண்டிப்பா ரெயின்ஃபால் கொஸ்டின் இல்லாம இருக்காது சார். ஐஎஃப்எஸ் கொஸ்டின் இந்த ரீசெண்டா ரிசல்ட் வந்து தெரியுமா, ஐஎஃப்எஸ் கொஸ்டின்ஸ் அது மாதிரி என்வாயன்மெண்ட்னு சொல்லி நம்ம தனியா டைட்டில் இருக்கு இதுல சிஎஸ்ஆர்ல, அதுலலாம் இதுல கொஸ்டின் ஷியோரா இருக்கும். ரெயின் ஃபாரஸ்ட் நீங்க வந்து இது இந்த பேஜ் நம்பர் 71 கீழே கொஞ்சம் நல்லா இந்த இது நல்லா பார்த்துருங்க, 3 நல்லா பார்த்துருங்க. ரெயின் ஃபாரஸ்ட்னா இட்ஸ் எவரி கிரீன் ஃபாரஸ்ட் தான், அதுலயே மீனிங் இருப்பாங்க. ரெயின் அப்ப எப்பயும் மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த ட்ரீஸ் தான் இங்க வந்து ரொம்ப டாமினேட்டா இருக்கும், பிராட் லீஃப் இருக்கும். அப்ப ஹையர் ரெயின்ஃபால் வந்து அதிகமா இருக்கும். 150 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. வெஸ்டர்ன் கார்டு உங்களுக்கு போனா தெரியும், ஃபுல் டீப் ஃபாரஸ்டா இருக்கும், கேட்கலாம். எக்ஸாம்பிளும் தெரிஞ்சுக்கோங்க, கேட்கலாம். அடுத்த டெசிடியூஸ் ஃபாரஸ்ட் மோஸ்ட்லி இஸ் மாடரேட் ரெயின்ஃபால் இருக்கும். 75 to 150 சென்டிமீட்டர் வரும். சரியா? இட்ஸ் கொஞ்சம் லீஃப் அங்க லீஃப் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பாருங்களேன். பிராட் லீவ்ஸ் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் பிராட் லீஃப் தான் ட்ரீ லெவல்ல இருக்கக்கூடியது. சரியா? அப்ப விண்டர் சீசன் டூரிங் தட் ஷேடோ லீவ்ஸா இருக்குமா கொஞ்சம். இது கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னா இந்த நீடில் லைக் லீவ்ஸ் இருக்கும். இதுல கொஸ்டின் கேட்கலாம். இந்த கோனிஃபரஸ்னாவே இந்த கூம்பு மாதிரி இருக்கும் சார், தாவரங்கள் எல்லாமே, இது ட்ரீஸ் எல்லாமே. ஸோ அல்பைன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்வி இல்ல டிகான்னு சொல்லுவாங்க. அல்பைன் ஃபாரஸ்ட் கேட்கலாம். இதெல்லாம் இந்த ஃபாரஸ்ட் எந்த ஃபாரஸ்ட்ல வரும்னு சொல்லி. சரியா? இந்த பைன் ட்ரீ எல்லாம் பார்த்திருப்பீங்களா? ஆனா எவரி கிரீன் தான், இதுவும் எப்பயுமே எவரி கிரீன் தான். ஊசிலை காடுகள் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து ஊசிலை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயின்ஃபால் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், லோ ரெயின்ஃபால் தான், ஒரு 35 to 100 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சரியா? ரைட். ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்துல இந்த 3 டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மற்ற சொல்ற எல்லா கதையும் இந்த 2 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட், ஏபயாட்டிக் காம்பனன்ட், பயாட்டிக் காம்பனன்ட், அது எல்லாம் அதே கதை தான் சார். அங்க வந்து அக்வாட்டிக்ல என்ன சொன்னோமோ இங்க டெரஸ்ட்ரியல் அவ்வளவுதான். ஏபயாட்டிக் எப்பயும் சொல்றதுதான், சாயில், வாட்டர், ஏர், சன்லைட், டெம்பரேச்சர் இதெல்லாம் வரும். பயாட்டிக் பொறுத்தளவு எப்பயும் சொல்றது, ஃபாரஸ்ட் பொறுத்தளவு என்னது, பிளான்ட் தான். பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆர் பயாட்டிக். பிளான்ட்ஸ்ல வந்து இது கொஞ்சம் கிளாஸ்லோட பார்த்தோம். இதுல பிளான்ட்ல இந்த வெர்டிகல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிலாம் ஃபாரஸ்ட்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பார்த்தோம். பிளான்ட் ஃபாரஸ்ட் கம்யூனிட்டில ட்ரீஸ், ஸ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ் இதெல்லாம். அனிமல் பொறுத்தளவு எல்லாமே ஃபாரஸ்ட்ல என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். பயாட்டிக் காம்பனன்ட்ஸ்ல எப்பயும் சொல்ற கதை என்னது, ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர்ஸ். இது ஃபுல்லாவே பயாட்டிக் காம்பனன்ட்ஸ்ல. ப்ரொடியூசர்ஸ்ல மோஸ்ட்லி கிரீன் பிளான்ட்ஸ் எல்லாமே ப்ரொடியூசர் வித் ஹெல்ப் ஆஃப் த photosynthesis. Autotrophs, the food will be synthesized with the help of the sunlight. Consumers were depending that plants, other consumers. சரியா? அப்ப தட்ஸ் தி ஃபர்ஸ்ட். பிளான்ட் சாப்பிடுறவங்க யாரு, ஹெர்பிவோரஸ். எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. ஹெர்பிவோரஸ் சாப்பிடுறவங்க கார்னிவோரஸ். அதுல கார்னிவோர் அதான் கன்சியூமர்ஸ்ல நம்ம பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர் அப்படின்னு அண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். பிரைமரி கன்சியூமர்ஸ் மோஸ்ட்லி ஹெர்பிவோரஸ் எல்லாமே பிரைமரி கன்சியூமர்ஸ் சார். சரியா? சார் இதுலயும் நம்ம இந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டு இதுல யாரு பிரைமரி கன்சியூமரா இருப்பாங்க, யாரு செகண்டரி கன்சியூமரா இருப்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ டெர்ஷரி கன்சியூமர் யாரு, டீகம்போசர்ஸ்னா மோஸ்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், எவரிதிங்ஸ் டீகம்போசர்ஸ். சரியா? ட்ரீஸ் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். இங்கேயும் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் மூலம் அடுத்த ஸ்டெப்புக்கு அப்போ எல்லாமே ஒரு லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் ஃபேக்டர், ஏபயாட்டிக் அண்ட் பயாட்டிக் ஃபேக்டர், எவரிதிங் will be together into that, so that a perfect ecosystem, the energy, each tropic level the energy will be lost into that. சரியா? இது ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா ஒண்ணு கிடையாது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் இன்னொரு ஏரியால நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். அதாவது ஃபாரஸ்ட் நம்ம வந்து ரெண்டு தான் சிலபஸ் சொன்னேன், ஒன்று ஃபாரஸ்ட் இன்னொன்று கிராஸ்லேண்ட். இதுல கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் பாருங்க, ஃபாரஸ்ட்டுக்கும் கிராஸ்லேண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட். சரியா?
அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரே கேரக்டர் தான் இருக்கும், சிலது மட்டும் கேரக்டர் மட்டும் மாறும். இதுல வந்து ஹெர்பிவோரஸ் மோஸ்ட்லி வெஜிடேஷன், அங்க பெரிய பெரிய ட்ரீஸ் இருக்குன்னு சொன்னேன், இங்க ஒன்லி கிராசஸ், புற்கள், அதான் கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிராஸ்லேண்ட் இதுவும் டெரஸ்ட்ரியல் தான், வெரி குட் பயோம்ஸ் இக்காலஜிக்கல் இல்ல. ஆல்மோஸ்ட் எர்த்துல வந்து 90% வந்து கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் இருக்குன்னு சொல்றாங்க, 19 சரியா. ஸோ எப்ப சொல்ற அதே தான் அங்க சொன்னதுதான், என்னது ஏபயோட்டிக் காம்பனன்ட், பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும். வாட் ஆர் த ஏபயோட்டிக் காம்பனன்ட், வாட் ஆர் த பயோட்டிக் காம்பனன்ட். பயோட்டிக் காம்பனன்ட் லிவிங் திங்ஸ். இதுல மெயின் கிராசஸ்னா ஃபியூ கிரப்ஸ் அண்ட் ஸ்ரப்ஸ் அண்ட் சம் ட்ரீஸ் வந்து ரொம்ப பெரிய பெரிய ட்ரீஸ் இருக்காது. மெயின் கிராசஸ், இதுதான் கொஸ்டின். ஒரு ஏன்னா கிராஸ் லேண்ட் ஈகோ சிஸ்டம் சொல்லும்போது என்னென்ன கிராசஸ், பேஜ் நம்பர் 72ல கீழே இருக்கும் பாருங்க, இது கொஞ்சம் பைகாட் பண்ணி தான் ஆகணும். வாட் ஆர் த கிராசஸ் ஆர் கிராஸ் ஈகோ சிஸ்டம். அனிமல்ஸ்ல என்னென்ன அனிமல்ஸ் அங்க அந்த இருக்கும். பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்ல எப்பயும் சொல்றதுதான் ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர்ஸ் இருக்கும். இதுல யாரு இங்க பெரிய பெரிய ட்ரீஸ் எல்லாம் ப்ரொடியூசரா இருக்க மாட்டாங்க, அந்த கிராசஸ் தான் ப்ரொடியூசரா இருப்பாங்க. வித் ஹெல்ப் ஆஃப் தட் photosynthesis the food will be only it will be synthesized. இதை டிபெண்ட் பண்ணி இருக்கவங்க கன்சியூமர்ஸ், ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ். சரியா, இது ஃபுட் செயின் தான். அது ஈட்டன் பை த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம இந்த ஃபுட் செயின் சொல்லுவோம். எனர்ஜியும் ஃப்ளோவும் அப்படித்தான் இருக்கும். ஒன் ட்ராபிக் லெவல் டு நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல், the energy will be lost into that. Decomposer mostly that dead organisms, plants and animals, with the help of that microbes, bacteria, fungi, அது வந்து decomposers ஆக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. So these are the important points about that terrestrial and aquatic ecosystem. சரியா, ரைட். Now take the page number, இதோட கண்டினியூஷன் தான், பேஜ் நம்பர் 83 எடுங்க. மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 83. ஸோ இது இப்போ ஆல்மோஸ்ட் அந்த 2 டைட்டில் நம்ம முடிச்சிட்டோம். இருந்தாலும் இதுல உள்ளதையும் நீங்க ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கணும். பேஜ் நம்பர் 83 எடுங்க. எஸ், இதுல வந்து டைப்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம்ல ஈகாலஜி பேஜ் நம்பர் 83ல பாருங்க, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சம் இந்தியன் ஈகோ சிஸ்டம்னு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதான் நான் ஏற்கனவே இந்த சொன்னதான், ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன். அக்வாட்டிக்ல ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன். அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, ஃப்ரெஷ் வாட்டர் தான் லெண்டிக், லோட்டிக். இதுல வெட்லேண்டு இருக்கான், வெட்லேண்டு. சரியா, அந்த ஈரப்பதமாவே இருக்கும். மெரைன்ல அது வரவே வராது. அவங்க சொன்ன அந்த மேடம் கூட சொன்னாங்க. சரியா, லெண்டிக், லோட்டிக். லெண்டிக் லோட்டிக்னு பாருங்க மைக்ரேட் ஆயிட்டே இருக்கும், இது ஸ்டாக்னண்டா இருக்கும், அவ்வளவுதான். சரியா, டெரஸ்ட்ரியல்ல பாருங்க ஃபாரஸ்ட், டெசர்ட். இதுல வந்து ஃபாரஸ்ட்ல பாருங்க டெம்பரேட். இது இதுல பின்ன என்ன சொல்றேன், இது எல்லாமே இந்த இடத்துல டிகான் சொன்னது. இதுல நம்ம சிலபஸ் வந்து ஃபாரஸ்டும் கிராஸ்லேண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த துந்திரா, டெசர்ட் இதையும் கொஞ்சம் லைட்டா நம்ம பார்த்துருவோம். சரியா, ரைட். இப்போ ஒன்னா பார்ப்போம். இதுல இது அதே தான், கொஞ்சம் இதுல எக்ஸ்ட்ரா இருக்கும், இதை கொஞ்சம் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ல டெரஸ்ட்ரியல் ஃபாரஸ்ட், இங்க வந்து பயோம்ஸ் ரிலேட்டடா உள்ளது. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியான ஸ்பெசிபிக்கா சிலபஸ் சொன்னவாக பேஜ் நம்பர் 83ல சில சயின்டிஸ்ட் இதை ஒரு ரஃபா ஒரு கால்குலேஷன், இந்தியன் வெஜிடேஷன் டைப் தேர் இஸ் ஜியோகிராபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல we can identify that 16 மேஜர் ஃபாரஸ்ட் டைப் இருக்கான். மேஜர் ஃபாரஸ்ட் டைப் இருக்குன்னு சொல்றாங்க. 16 மேஜர், 221 மைனர். இது வந்து மேஜர் சார், இது வந்து மைனர். மைனர் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. சும்மா இந்த டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. சரியா, சப்போஸ் இதே டேட்டா தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 16 மேஜர் ஃபாரஸ்ட் இருக்கான், ஒரு 221 மைனர் ஃபாரஸ்ட் இருக்கான் இந்தியாவை பொறுத்தளவு. ஏன்னா நம்ம இந்தியான சிலபஸ் சொன்னவாக இந்த டேட்டா கொஞ்சம் முன்ன பின்ன வேணா இருக்கும், கண்டிப்பா குறையாது, கொஞ்சம் கூட இருக்கலாம். சரியா, ரைட். ஸோ மாய்ஸ்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட், இது ஃபுல்லாவே அந்த நம்ம அங்க படிச்சதுக்கும் இங்கேயும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இப்ப ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டோம். ஃபாரஸ்ட்ல இதுல ஒவ்வொன்றும் இந்த வெட்லேண்டு, இந்த பாத்தீங்களா வெட்லேண்ட் ஃபாரஸ்ட், இது வந்து அங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்லலாம். எங்க இருக்கு அவ்வளவுதான் கொஸ்டின், வேற ஒண்ணும் இல்ல, பெருசா கேட்க மாட்டாங்க சார். ஏதாவது ரேர் அனிமல்ஸ் அந்த மாதிரி இருந்தா மட்டும் பார்த்துக்கோங்க, போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். சரி, அப்ப எவரி கிரீன் ஃபாரஸ்ட் மோஸ்ட்லி இட்ஸ் ஃபவுண்ட் இன் தட் வெஸ்டர்ன் காட்ஸ். அப்ப எவரி கிரீன்னா எப்பவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கும். அதுமாதிரி அண்டோமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸ் ஃபுல்லாவே. ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப டீப்பா கேட்டால் ஒரு வெட் எவரி கிரீன் ஃபாரஸ்ட் வேர் ஆக்சுவலி இஸ் தட்.
அந்த மாதிரி கேட்கலாம். ஓரளவு கெஸ் பண்ணிடலாம் நம்ம ஆப்ஷனை வச்சுட்டு. சரியா? மோஸ்ட்லி ட்ரீஸ் காமன் வந்து ட்ரீஸ் அங்க அதிகமா இருக்கும். செமி எவரி கிரீன் அதுக்கே இருக்கு. அது வெட்டுன்னு சொன்னாவே என்னது, எப்பயுமே ஈரப்பதமா இருக்கும். அப்ப மழை பெஞ்சிட்டே இருக்கும். செமினா இதுவும் வெஸ்டர்ன் கார்டு வரக்கூடிய, அங்க வெஸ்டர்ன் கார்டு சொல்றோம். அது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அப்ப மிக்ஸ் ஆஃப் தட் வெட் எவரி கிரீன் ஃபாரஸ்ட் அண்ட் மாய்ஸ்ட் டெசிடியூஸ் ட்ரீஸ். இது அதாவது வெட்டாவும் இருக்குமா, கொஞ்சம் லைட்டா மாய்ஸ்ட் டெசிடியூஸ் ட்ரீஸும் இருக்குமா, ரெண்டு மிக்ஸ். அதான் செமினாவே பாதி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? செமினாவே பாதி. சார் நான் பேசுறது கேட்கல? எஸ் சார், கிளியர் சார். ரைட், தேங்க்யூ. ஏன்னா 2-3 கால் வந்தது, அதுக்கு நான் கேட்டேன். ரைட் சார். சோ அத வந்து செமி எவரி கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்றோம். அடுத்தது மாய்ஸ்ட் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட். கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சொன்னேன்? செமி எவரி கிரீன்ல எவரி கிரீனும் இருக்குமா, மாய்ஸ்ட் டெசிடியூஸ் ஃபாரஸ்டும் இருக்குமா, ட்ரீ அப்படின்னு சொல்றது. இது வந்து மாய்ஸ்ட் டெசிடியூஸ். இது எப்படின்னா, இட்ஸ் ஃபவுண்ட் இன் த த்ரூஅவுட் த இந்தியா எக்ஸப்ட் வெஸ்டர்ன் காட்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். அப்ப இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க. என்ன டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் எங்க இருக்கு இந்தியால? ஏன்னா நம்ம சிலபஸ்ல இந்தியான வேற ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. சரியா? ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சம் இந்தியன் ஈகோசிஸ்டம் கொடுத்தவாக அவை இந்தியாவில் உள்ளது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அப்ப ஒரு மாய்ஸ்ட் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட் இந்தியால எங்க இருக்கு எங்க இல்ல, அது மட்டும் தான். வேற ஒண்ணு ரொம்ப சும்மா ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. சரியா? அவ்வளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அடுத்தது லிட்ரல் அண்ட் ஃபார்ம்ட் ஃபாரஸ்ட். இது ஒண்ணு. இது வந்து அந்தமான் நிக்கோபார் ஃபவுண்ட் இன் தட் மோஸ்ட்லி டெல்டா ஏரியா ஆஃப் த கங்கா பிரம்மபுத்திரா, அந்த ரிவர் ஏரியா ஃபுல்லாவே ட்ரீஸ் ஃபுல்லா மோஸ்ட்லி இந்த பைன்ஸ் அந்த மாங்குரூஸ் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ரைட். அடுத்த ட்ரை டிராபிக்கல் ஃபாரஸ்ட். சரியா? இது கொஞ்சம் லெட்டர்ஸே கொஞ்சம் பொடியா இருக்கும். நீங்க ஆனா ரீட் பண்றது கண்டிப்பா ரீட் பண்ணிடணும். ட்ரை டெசிடியூஸ் ஒர்க். இதுல பாருங்க, ட்ரைன்னு சொல்லியாச்சு. அப்ப த்ரோட் எந்த இடத்துல ஃபவுண்ட் இன் தட் நார்த்தன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி எக்ஸப்ட் நார்த் ஈஸ்ட். சரியா? இட்ஸ் ஃபவுண்ட் இன் தட் மத்திய பிரதேஷ், குஜராத், எங்க இருக்குன்னா தமிழ்நாடு இங்க ட்ரை டிராபிக்கல் ஃபாரஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க சார். சரியா? நார்மலி இட்ஸ் எக்ஸீட் த 20 மீட்டர், ஒரு குறிப்பிட்ட ஏரியால தான் இருக்குன்னு சொல்றாங்க. ரைட். அடுத்தது த்ரோன் ஃபாரஸ்ட். இது மோஸ்ட்லி இந்த பிளாக் சாயில் நார்த் வெஸ்ட் சென்ட்ரல் அண்ட் சவுத் இந்தியன் அந்த ஏரியால இருக்குன்னு சொல்றாங்க. ட்ரை எவரி கிரீன் ஃபாரஸ்ட். இது வந்து ஆந்திர பிரதேஷ், கர்நாடகால கோஸ்டல் ஏரியான்னு சொல்ல பார்த்தீங்களா, காஸ்ட் அந்த ஏரியால இருக்குன்னு சொல்றாங்க. அது சும்மா எங்கெங்க இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மவுண்டைன் சப் டிராபிக்கல் ஃபாரஸ்ட். சார் இதுல வந்து மவுண்டைன் இருக்கும், ரெண்டும் ஒண்ணுதான் சார். சரியா? மவுண்டைன்னாலும் மவுண்டைன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆல்சோ வி ஆர் கால்ட் அஸ் மவுண்டைன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்சோ வி ஆர் கால்ட் அஸ் மவுண்டைன். அப்ப மவுண்டைன் ஆஃப் த சப் டிராபிக்கல் ஃபாரஸ்ட் இதுவும் அதே தான் நான் சொல்றதுதான். இந்த பிராட் லீஃப்டு ஃபாரஸ்ட். அப்ப லீஃப் வந்து ரொம்ப பிராடா இருக்கும். ஸோ அப்போ மோஸ்ட்லி ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ். ஏன்னா அங்க வந்து ஈவன் அலாங் வித் சைலண்ட் வேலின்னு சொல்லுவாங்க. நிறைய ரெயின் ஃபாரஸ்ட், ரெய்னி இருந்தாவே லீவ்ஸ்ல அப்படித்தான் இருக்கும். சரியா? ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அந்த ஏரியா ஃபுல்லாவே. சரியா? சில ட்ரீஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. பைன் ஃபாரஸ்ட். பைன் ஃபாரஸ்ட்னா ஸ்டீப் ட்ரை ஸ்லோப்ஸ்ல இருக்கக்கூடியது. இது ஃபுல்லாவே பைன் ஃபாரஸ்ட். மேக்சிமம் அந்த ஸ்லோப், மலைகள் ஸ்லோப்பா இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கும். சிவாலயா ஹில்ஸ், வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ் அங்க ஃபுல்லா இருக்குமா. அது மாதிரி சில மணிப்பூர் ஹில்ஸ் ஏரியால பைன் ஃபாரஸ்ட். நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானல் போகும்போது கூட ஊட்டி போகும்போது நீங்க பார்த்துருப்பீங்க பைன் ட்ரீஸ். மேக்சிமம் பாருங்க அந்த மலைகள் மேலதானே இருக்குது. அந்த மாதிரி ஓக் இது அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்த ட்ரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட். இது மோஸ்ட்லி ஹாட் ட்ரை சீசன்ல அந்த கோல்டு விண்டர்ல இருக்குன்னு சொல்றாங்க. சிவாலயா ஹில்ஸ் அந்த இடத்துல இது நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. சரி. அடுத்து இது ஃபுல்லாவே மவுண்டைன் சப் டிராபிக்கல் ஃபாரஸ்ட். அடுத்த மவுண்டைன் டெம்பரேட் ஃபாரஸ்ட். டெம்பரேட்னா டெம்பரேச்சர். இது வந்து வெட் ஃபாரஸ்ட். வெட்னா என்னது? ஈரப்பதம். மோஸ்ட்லி சவுத் அண்ட் நார்த் சைட்ல இருக்கும் இந்தியா. இது எல்லாமே இந்தியா பத்தி தான் சொல்றோம். வேற நம்ம வேர்ல்ட் லெவல்ல சொல்லவே இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்ட் நேபாள் அந்த டு அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் இருக்குமா ஆல்மோஸ்ட். சரியா? ரெயின்ஃபால் வந்து கொஞ்சம் நல்லாவே அந்த ரிசீவிங் த மினிமம் ரெயின்ஃபால் அந்த இருக்கு வந்து அதுல எந்தெந்த ஏரியால கேரளா அந்த சில நீலகிரி ஹில்ஸ் வரைக்கும் இது கவர் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்த மாய்ஸ்ட் ஃபாரஸ்ட். இது வந்து வெஸ்ட் மாய்ஸ்ட்னாவே வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் டு த ஈஸ்டர்ன் ஹிமாலயா வரைக்கும் இது வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரை ஃபாரஸ்ட்னா இந்த சீக்கிரம் இது ஹிமாலயால ஒரு பாட்டு தான். சரியா? நார்த் சீக்கம் அந்த ஏரியால இருக்குமா, எந்த ஏரியான்னு மட்டும் பாத்துக்கோங்க போதும். அடுத்த சப் ஆல்பைன் ஃபாரஸ்ட். சப் ஆல்பைன் ஃபாரஸ்ட் வந்து காஷ்மீர் டு அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் இருக்குமா போதும்.
அது மாதிரி அல்பைன் ஃபாரஸ்ட், இது மாய்ஸ்டும் இருக்கு, ட்ரை இருக்கு. ஹிமாலயன் ஹைகில்ஸ்ல இருக்குமா, சரியா? இது ட்ரை வந்து அல்பைன் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடியது, இது அல்பைன் ஃபாரஸ்ட்ல வரக்கூடியதா. ஓகே, எங்கெங்க இருக்கு கொஞ்சம் படிக்க ஒரு மாதிரியா இருந்தாலும் நீங்க சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க, எங்கெங்க இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்கோங்க போதும், சரியா? அந்த அளவுக்கு டீப்பா கேட்பாங்களா நம்ம சொல்ல முடியாது, இருந்தாலும் நம்ம பார்த்துக்க வேண்டியது பார்த்துக்கணும். அது மாதிரி ஃப்ளோரா ஃபானா. ஃபானா அப்படின்னா அனிமல், ஃப்ளோரானா பிளான்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எங்கெங்க என்னென்ன பிளான்ஸ் கொஞ்சம் இந்த அளவு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, நீங்க என்னென்ன ஓரளவு கெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியா கிளாசிஃபைட் இன்டு தட் மெயினா வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், அதே மாதிரி சில அசாம் இந்தியன் பிளான்ட், இண்டஸ் பிளான்ட், அதே மாதிரி கங்கா பிளான்ட்ஸ், டீகன்ஸ், இது எல்லாமே இந்த அடுத்து இன்னொன்று இந்த பயோஜியோகிராபிக்கல் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அப்ப ரொம்ப டீட்டெயிலாகவும் பார்ப்போம். அந்தமான்ஸ், இதுல வெஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜன்ல என்னென்ன இருக்கு, ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ரீஜன்ல என்ன ட்ரீஸ், இது ஃபுல்லாவே என்னென்ன பிளான்ட் ட்ரீஸ் இருக்குன்னு சொல்றாங்க சார், வேற ஒன்றும் கிடையாது சார், சரியா? டிராபிக்கல் வெட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்ல என்னென்ன இருக்கும், டிராபிக்கல் செமி எவர் கிரீன் ஃபாரஸ்ட்ல என்ன இருக்கும், இது கொஞ்சம் படிக்கிற கஷ்டமா தான் இருக்கும், சும்மா ரீட் பண்ணி விடுங்க பார்த்துக்கலாம், சரியா? டிராபிக்கல் மாய்ஸ்ட் டிசிடியூஸ் ஃபாரஸ்ட்ல, ஏன்னா இவ்வளவு ஃபாரஸ்ட் நேம், சரி, அந்த பிளான்ட் ட்ரீஸ் நேம்லாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம், என்னென்ன ஸ்பீசிஸ்லாம் டாமினண்டா இருக்கு, சும்மா ரீட் பண்ணுங்க, ஓரளவு கெஸ் பண்ணிடலாம் ஆன்சர் வந்தாலுமே. ட்ரை டிராபிக்கல் டெசிடியூஸ் ஃபாரஸ்ட், மவுண்டைன் சப்டிராபிக்கல், அல்பைன் டிராபிக்கல். ஸோ இது எல்லாமே ஃபானா, ஃப்ளோரா. பிளான்ட்னா பிளான்ட்ல என்னென்ன பிளான்ட்ஸ், ஃப்ளோரானா பிளான்ட்ஸ், ஃபானானா அனிமல்ஸ், அனிமல் பத்தி கூட சொல்லலாம், சரியா? ரைட். அடுத்த கிராஸ்லேண்ட், அடுத்த டாபிக் வந்து நம்ம இவ்வளவு நேரம் சொன்னது ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். கிராஸ்லேண்ட்னா ஃபுல்லாவே கிராசஸ், இதுல கூட கம்மியா தான் கொடுத்துருக்காங்க, போதும். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் பொறுத்தவரை பேஜ் நம்பர் 85ல அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல மொத்தம் 3, ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன், எஸ்டரி, இதுதான் சிலபஸ். இதுவும் ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம், சரியா? ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டத்துல அந்த சொல்லுங்க லெண்டிக், லோட்டிக். வெட்லேண்ட் நான் சொன்னீங்களா, வெட்லேண்ட் நாங்க சொல்லல, இதையும் தெரிஞ்சுக்கோங்க சார், ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் சொல்லும் போது வெட்லேண்ட் நீங்க பார்த்துடணும், சரியா? அது சாயில் வந்து அதாவது சேதும் சகதியுமா இருக்கும் சார், அதான் வெட்லேண்ட் சொல்லக்கூடியது. இது ஃப்ரெஷ் வாட்டர்ல. மெரைன் பொறுத்தளவு ஓஷன் ஃபுல்லாவே வரும், இதுல மெரைன்ல ரொம்ப டெப்தா இருக்கக்கூடியது சி, ப்ரொஃபண்டல் ஜோன்ஸ், டீப் வாட்டர்னு, பென்டிக் ஜோன்ஸ், அந்த சி நம்ம ஈகோசிஸ்டத்துல பார்க்கோம்ல, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெரைன் ஈகோசிஸ்டம் இருக்கும். சரி, இப்போ ஃப்ரெஷ் வாட்டர்ல லேக் அண்ட் பாண்ட், இதை பெலாஜிக் ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம். கைண்ட்ஸ் ஆஃப் லேக்கும் நம்ம பார்த்தோம். கைண்ட்ஸ் ஆஃப் லேக்ல ஒரு என்னென்ன டைப் ஆஃப், இதுல கொஞ்சம் அங்க உள்ளது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது வந்து டைமரிக் லேக் அப்படின்னு சொல்றோம். அது என்ன சார் டைமரிக், அது இவர் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க 2 தாம. டைமரிக், டை அப்படின்னா என்னது 2, இட் எக்ஸிபிட்ஸ் த 2 overturn every year, while that monomeric lake with the cold monomeric and warm monomeric, அந்த ஒவ்வொரு சீசன் டக்குன்னு அது மாறிடும்னு சொல்றாங்க சார், வேற ஒன்றும் கிடையாது. சர்க்குலேஷன் ஒன்லி டூரிங் த சம்மர், த விண்டர் இட்ஸ் வில் பாலிமிஸ்டிக் வந்து த்ரூஅவுட் த இயர் வந்து ஒரே மாதிரி இருக்கும், பாலிமிஸ்டிக்னு சொல்லக்கூடியது. அதான் மோனோமெரிக், டைமெரிக், பாலிமெரிக்னு சொல்லக்கூடியது. மோஸ்ட்லி த பெஸ்ட் அண்ட் தட் ஹியூமிக் அண்ட் கான்ஸ்டன்ட் லேக் தட். இதுல வந்து கிளியர் லேக்கா, எப்படி வாட்டர் வந்து எப்படி இருக்கு, சில லேக்ல வந்து ரொம்ப கிளியரா இருக்கும், கிளியர் வாட்டர் லேக்னு சொல்லுவாங்க. சிலது வந்து மிக்ஸ்டா இருக்கும், த பிரவுன் வாட்டர் லேக்னு சொல்லுவாங்க, இந்த ஹியூமஸ் மிக்ஸ்டா இருக்கும், சரியா? ரைட். இதுல அந்த கிளீன் வாட்டர்ல தான் 2 டைப்பா சொல்றோம். ஓலிகோட்ரோபிக் டைப், த பூவர் இன் நியூட்ரியன்ஸ், த பிளான்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், சரியா? ஏன்னா இங்க ரொம்ப பூரா தான் இருக்கும் ஓலிகோட்ரோபிக் நியூட்ரியன்ஸ். ஓலிகோட்ரோபிக்னா சன்லைட் பெருசா, அதாவது சிம்பிளா சொன்னா பொல்யூட்டட்னு சொல்றோம். யூட்ரோபிக் சார் இல்ல, ஒலிகோனா கொஞ்சம் நார்மலா இருக்கும், யூட்ரோபிக்னா ரிச் நியூட்ரியன்ஸ் இருக்கும், அங்க பூரா இருக்கும் ஒலிகோட்ரோபிக்ல. யூனா ரிச் நியூட்ரியன்டா இருக்கும். அப்ப இதுல இந்த தெர்மோகுலேட் அந்த நம்ம லேக்ல நம்ம பாட்டம் வரைக்கும் ஓரளவு சன்லைட் மிக்ஸ் ஆகும்போது இதுல வந்து மோஸ்ட்லி பொல்யூட்டட் ஆர்கானிசம் வந்து நிறைய இருக்கும். ஏன்னா நியூட்ரிஷன் அதிகமா ஆனாலே அங்க பொல்யூட்டட் லேக்னு அதை சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட். நெக்ஸ்ட் த பேஜ் நம்பர் 86ல கிளாசிபிகேஷன் ஆஃப் வெட்லேண்ட். வெட்லேண்ட், லெண்டிக் ஈகோசிஸ்டம். வெட்லேண்ட், லோட்டிக், ஏன்னா வெட்லேண்டும் லெண்டிக் தான், ஏன்னா ஒரே இடத்துல தான் இருக்கக்கூடியது, மைக்ரேட் ஆக போறது கிடையாது. இது ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் சார். இந்த டேபிள் என்னன்னா இன்லேண்ட், அதுல ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியா, மேல ஒரு டைட்டில் உள்ளது ஃபுல்லா ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியா, கீழே வந்து கோஸ்டல் ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியா, சரியா? அது இன்லேண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியா, இது கோஸ்ட்லேண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஏரியா. சும்மா என்னென்னலாம் இருக்குது,
அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ், அந்த ஃப்ரெஷ் வாட்டர் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க போதும், வேற ஒன்றும் இல்லை வேண்டாம். நெக்ஸ்ட் அடுத்த மெரைன் ஈகோ சிஸ்டம். மெரைன்ல தான் நான் இதுவும் நம்ம ரொம்ப டீட்டெயில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் இதுலயும் மெரைன் வந்து இட்ஸ் கிளாசிஃபைட் இன்டு தி ஃபோட்டிக் ஜோன்ஸ். ஃபோட்டிக்னா லைட் போறக்கூடிய ஜோன் பேர் ஃபோட்டிக்னு சொல்றோம். இதுல ஜூ அதே மாதிரி ஒரு மெரைன்னாவே இது மெரைன்னா வச்சுக்கோங்களேன், லைட் வந்து மேல டாப்ல கொஞ்சம் கண்டிப்பா லைட் பெனட்ரேட் ஆக தான் செய்யும். மிடில் பிறகு பாட்டம் இந்த மாதிரி 3 ரீஜன் இருக்கத்தான் செய்யும். ஒரு லேக் மாதிரி தான் இதுவும் மெரைன் ஈகோசிஸ்டம்லயும். இந்த இன்டர்மீடியட் ஜோன் இஸ் தட் அண்ட் பெலாஜிக் ஜோன்ஸ். பாட்டம் மோஸ்ட் ஜோன் தான் பெந்திக் ஜோன் சொல்லுவோம். தட்ஸ் அ பெந்திக் ஜோன். ஒரு டயக்ராம் கூட இருந்தது நினைக்கிறேன். இந்தாக்கு பாத்தீங்களா, இட்ஸ் அ பெந்திக் ஜோன். சரியா, இந்த யூஃபோட்டிக் ஜோன்ஸ் இது சப்வர்ஜ். இது வந்து சில பிளான்ட்ஸ், இந்த ஜோன்ல வந்து சில பிளான்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, இது வந்து லிட்ரோல் ஜோன்ஸ், லிம்னாட். இது எல்லாமே நான் ஓல்டு சிலபஸ் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் சார். இந்த ஒரு லேக் பத்தி சொல்லும்போது ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. சரியா, யூஃபோட்டிக்னா லைட் ஆல்மோஸ்ட் பனெக்ட் ஆகக்கூடியதான். கீழே அந்த லாஸ்ட் பார்த்தீங்களா, அதான் பெந்திக். பெந்திக் வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம், அதுக்கு கீழே இந்த நியூட்ரியன்ஸ் பெலாஜிக், இந்த வேரியஸ் இன்னொரு அப்சைல் ஜோன் சொல்லுவாங்க. வேரியஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் ஃபிஷஸ் தி இன்குபேட் இன்டு தட் அப்சைல்ஸ். அங்க லைட்டே இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். எஸ்டரி பத்தி ஏற்கனவே நம்ம ரொம்ப மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் த ரெண்டுன்னு ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம். அது நீங்க பார்த்துக்கோங்க. சரியா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பயோஜியோகிராஃபி. ஒரு நிமிஷம், இதுவும் ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க சார். பயோஜியோகிராஃபினும் இதுவும் ஃபாரஸ்ட் தான். அந்த திரும்பவும் சொன்னதே தான் வருது. இது என்ன சார் நிறைய பிக்சரா கொடுத்துருக்கீங்க என்ன சார் அப்படின்னு கேட்க வேண்டாம், சும்மா உடனே ரீட் பண்ணி விடுங்க. ஏன்னா மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம், இப்போ பயோஜியோகிராஃபில மேஜர். அடுத்து நம்ம டைட்டில் பாருங்க, நல்லா கவனிங்க. நம்ம டைட்டில் என்னன்னா, இப்ப டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் பார்த்தோம், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் பார்த்தோம். அடுத்த டைட்டில் வந்து பயோஜியோகிராஃபி. இது சரியா, பயோஜியோ. பயோனா லிவிங், ஜியோனா நான் லிவிங். பயோஜியோகிராஃபி, அதுல மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம். இதுதான் டைட்டில், மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம். அப்ப இது ஃபுல்லாவே மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம்ல தான் வரும். இது ஃபுல்லாவே என்ன செய்யும், மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம் வரும். ஒரே ஒரு நிமிஷம். சரி, டேக் த பேஜ் நம்பர். ஏன்னா இது பார்க்கறதுக்கு முன்னாடி பேஜ் நம்பர் 97 எடுங்க. 97 பயோஜியோகிராஃபி, மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம். ஓகேவா, ரைட். ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சோ, ஆரம்பிச்சா டைம் ஆயிரும். ஓகே சார், ஐ திங்க் இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஸ்டார்ட் பண்ணா இதே ஒரு 45 மினிட்ஸ் போகும். ரைட். ஸோ இன்னைக்கு ஆக்சுவல் 2 டாபிக் தான் பார்த்துருக்கோம். ஜென்ரலா ஈகோ சிஸ்டம் ஈகாலஜில ஃப்ரெஷ் மற்ற ஜென்ரலா அந்த ஓல்டு சிலபஸ்ல உள்ளது ஃபுல்லா பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த இந்தியன் ஈகோ சிஸ்டத்துல டெரஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம், அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டம் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதை மட்டும் லைட்டா சொல்லிடுறேன். பயோஜியோகிராஃபி. பயோஜியோகிராஃபில மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோ. அப்ப எதுலாம் மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம் பார்க்க போறோம். அடுத்த தியரி ஆஃப் ஐலண்ட் பயோஜியோகிராஃபி, ஐலண்ட் பத்தி கொஞ்சம் லைட்டா பார்க்க போறோம். அதுக்கடுத்து பயோஜியோகிராபிக்கல் ஜோன் ஆஃப் இந்தியா. இதுல தான் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வந்து இது வேர்ல்ட் லெவல்ல பயோஜியோகிராபிக்கல் ஜோன் இருக்கு, இந்தியாவிலையும் பயோஜியோகிராபிக்கல் ஜோன் இருக்குது. இது ஏற்கனவே இந்த லாஸ்ட் டைட்டில் வந்து நான் ஓல்டு சிலபஸ்லயும் கொஞ்சம் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இதுல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். சரியா, ஸோ இதுக்கு ரிலேட்டடா இது நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூஷன் பார்ப்போம். சரியா, எக்ஸிட் ஆக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.